عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العلي العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று எல்லோருமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய நம்முடைய தாய்நாடான இந்திய திருநாடு சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கிருந்தோ வந்த வியாபார நோக்கத்தில் நுழைந்த ஆங்கிலேயனுடைய சூழ்ச்சியின் காரணமாக அடிமைப்பட்டு விட்டது. தன் தாய்நாடு அடிமைப்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் தன்மானமுள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்திற்காகவும் தன் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் பலவிதமான போராட்டங்களையும் புரட்சிகளையும் தியாகங்களையும் செய்தனர். அதிலும் குறிப்பாக தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். இந்திய சுதந்திர போர் 1920 என்கின்ற புத்தகத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழகான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், இந்திய சுதந்திர போருக்காக ஆங்கிலேயருக்கு எதிராக ஏனைய சமூகங்களை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக. இன்று இந்திய சுதந்திர வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், அதிலே சுதந்திரத்திற்காக அதிகமாக தியாகம் செய்தவர்கள் வட இந்தியர்கள் தான் என்பதாக வரலாற்றை சற்று மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் உண்மை அவ்வாறல்ல. இந்திய சுதந்திர போருக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வட இந்தியர்களுக்கு சமமாக தங்களுடைய சமபங்கை காட்டியவர்கள் தான் நம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள். 1801 ஆண்டு காலகட்டத்திலே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒன்று சென்று திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் மாவீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹினுடைய குதிரைப்படை தலைவர் கனிஷா கான் என்பவர். அவருடைய நோக்கம் என்னவென்றால், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய இராணுவ முகாம்களை தாக்கி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பிறகு இந்த தமிழகத்தில் இருந்து ஆங்கிலேயனை தலைதெறிக்க ஓடவிட வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டினார்கள். இந்த ரகசிய திட்டம் எப்படியோ ஆங்கிலேயனுக்கு தெரிந்துவிட்டது. எனவே இந்த திட்டம் தோல்வியில் முடிந்துவிட்டது. இந்த திட்டத்தில் ஈடுபட்டதற்காக 42 நபர்களை அன்றைய ஆங்கிலேய காவல்துறை கைது செய்து சேலம் இராணுவ கோர்ட்டில் ஆஜர்படுத்தியது. அப்பொழுது சேலத்தினுடைய கலெக்டராக இருந்த மாக்லியப் என்கின்றவனின் தலைமையில் இவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். விசாரணையுடைய முடிவில் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள், இவர்களுக்கு மரண தண்டனை என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டது.
இந்த 42 நபர்களில் 8 பேரை தாராபுரத்திலும், 7 பேரை சத்தியமங்கலத்திலும், 6 பேரை கோயம்புத்தூரிலும் என்று தனித்தனியாக பிரித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பி மக்களுக்கு முன்னாலே பொது மேடையில் வைத்து இவர்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டார்கள். இதில் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த 42 நபர்கள் 2 நபர்கள் பிராமணர்கள், ஓரிருவர் இந்துக்கள், மீதமுள்ள அனைத்து நபர்களும் முஸ்லிம்கள். இந்திய சுதந்திரத்திற்காக கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அதே இந்திய சுதந்திரத்திற்காக எத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் என்கின்ற வரலாறோ அரசு ஆவண கணக்குகளில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக மக்களிடத்திலே ஒரு கருத்து ஒன்று, ஒரு அழகான கருத்து ஒன்று இருக்கிறது. அழகாக சொல்லுவார்கள், ஒரு உண்மையான, ஒரு உத்வேகமுள்ள ஒரு வீரனுடைய சரித்திரத்தை கேட்டால் வீழ்ச்சியினுடைய இறுதிக்கு சென்ற அந்த சமுதாயம் கூட விழிப்புணர்ச்சி பெற்று எழும் என்பதாக சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு வீரனுடைய சரித்திரம் தான் இது. தங்களுடைய ஆட்சியில் சூரியன் மறைவதே இல்லை என்பதாக மார்ஜட்டி பெருமை எடுத்துக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை 1700 காலகட்டத்திலே நம்முடைய தமிழ் மண்ணில் அவருடைய இரத்தத்தை ஓட்டியவர் தான் இந்த மாபெரும் வீரர். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திறந்தார். 1763ஆம் ஆண்டு திருச்சியினுடைய கோட்டை வாயில் என்று ஜெனரல் லாரன்ஸ் கூறினான், யார் யாரெல்லாம் இந்த வீரருடன் சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் கலகக்காரர்கள். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அதே தண்டனை தான் அவர்களுக்கும் என்று கூறிவிட்டு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு மதுரை நோக்கி வருகிறார். வரலாறுகளில் சொல்லுகிறார்கள், வரலாறு காணாத போரை மதுரை என்று பார்த்ததாக. அந்த வீரனை பிடிப்பதற்கு ஆங்கிலேயன் பயன்படுத்திய ஆயுத கணக்கு என்னவென்று தெரியுமா? சொன்னார்கள், 1000 2000 அல்ல, 10,000 20,000 அல்ல, 40,000க்கு மேற்பட்ட பீரங்கி குண்டுகள், 18,000ற்கு மேற்பட்ட தோட்டாக்கள் மதுரை நோக்கி பாய்ந்தன. 700 ஐரோப்பியர்கள் இருந்த இடம் தெரியாமல் செத்து மடிந்தார்கள். இவ்வளவு நடந்தும் கூட அந்த வீரனுடைய நிழலை கூட அவர்களால் தொட முடியவில்லை. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய வரலாறு அன்றே மாறி இருக்கும். ஆனால் உடன் இருந்த சில நயவஞ்சகர்கள், சில துரோகிகள் செய்த துரோகத்தின் காரணமாக மாற வேண்டிய தமிழகத்தினுடைய வரலாறு சிதறண்டு போனது. தொழுகையிலே சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை கைது செய்து விட்டார்கள். அப்பொழுது கூட அந்த வீரர் சொன்னார், என்னை நீங்களே கொன்று விடுங்கள், அந்நியனான ஆங்கிலேயரை ஒப்படைத்து விடாதீர்கள், அது எனக்கு அவமானம் என்பதாக கெஞ்சினார்கள். ஆனால் அந்த துரோகிகள் அவரை ஆங்கிலேயர் ஒப்படைத்து விட்டார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை தூக்கி ஏற்றினார்கள். 2 முறையும் உடலிருந்து உயிர் பிரியவில்லை. தூக்கில் ஏற்றியும் இறக்காததால் இவர் மனிதரா அல்லது பேயா என்று ஆங்கிலேயன் பயந்து போய்விட்டான். அப்பொழுது சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நான் ஆசனம் பழகியவன், என்னால் வெகு நேரம் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும். நான் நினைத்தாலே ஒழிய உங்களால் என்னை எதுவும் செய்ய முடியாது. 3ஆம் முறை தூக்கி ஏற்றும் பொழுதே சொன்னார்கள், எனக்காக தோள் கொடுத்து தோளோடு தோள் நின்ற என்னுடைய தோழர்களை நான் பார்க்க செல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு தூக்கு கயிறிலே தன்னுடைய உயிரை நீத்து ஷஹீதானார்கள். அப்பேற்பட்ட மாவினுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? அவர்தான் மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய யூசுப் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆவார். ஒருவேளை அவர்கள் மட்டுமன்று உயிருடன் இருந்திருந்து துரோகிகள் துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் தமிழகத்திற்கு அன்றை விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் உடன் இருந்த சில துரோகிகள் செய்த துரோகத்தின் காரணமாக மாற வேண்டிய தமிழகத்துடைய வரலாறு சிதறண்டு போனது. இப்படி சுதந்திரத்திற்காக நம் தமிழ் இந்தியாவுடைய சுதேசி வர்த்தகத்தின் லட்சிய கனவு, சுதேசி ஸ்டீல் நேவிகேஷன் என்கின்ற கப்பல் கம்பெனியை 1906ஆம் ஆண்டு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அதற்கு பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய முயற்சியில் அவருக்கு நம்பிக்கை கரம் நீட்டியவர் தான் ஹாஜி பக்கீர் முகமது சிங். சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 8000 பங்குகள்
2 லட்சம் மதிப்புள்ள 8000 பங்குகளை தன்னுடைய கம்பெனி சார்பாக வாங்கினார். அதிக பங்குகளை வாங்கியதன் காரணமாக அந்த கம்பெனியுடைய செயலாளராக பணியாற்றினார் என்பது வரலாறு. 1900க்கு பிறகு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் 2 பாதையாக பிரிந்தது. ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தலைமையில் ஆயுதம் தாங்கிய போராட்டம், மற்றொன்று அண்ணல் காந்தியனுடைய தலைமையில் அகிம்சை வழி போராட்டம். இந்த 2 போராட்டங்களிலுமே தங்களுடைய சமபங்கை வழங்கியிருக்கின்றார்கள் நம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள். நேதாஜியினுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் முக்கிய பங்கு ஆற்றியவர் தான் பள்ளப்பட்டினுடைய மண்ணின் மைந்தர் மணிமணி மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய எம்ஜே கலீர் ரஹ்மான் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள். இவர்கள் நேதாஜின் மீது மிகுந்த அன்பும் பாசம் கொண்டிருந்தார்கள். இன்னும் நேதாஜியினுடைய உற்ற நண்பராக இருந்தார்கள். அதனால் தான் நேதாஜி இவரை செல்லமாக மௌலானா என்று அழைப்பார். 1941 முதல் 1945 வரை இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பெரிதும் பாடுபட்டிருக்கிறார்கள். 1946ஆம் ஆண்டு சென்னைக்கு வருகிறார்கள். வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. என்னவென்றால், அவருடைய தாயார் இறந்து 2 வருடமாகிவிட்டது. அவரை பெற்றெடுத்த தாயார் இறந்து 2 வருடம் ஆகிவிட்டது. தான் தாய் இறந்தது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. தாய் இறந்தது கூட தெரியாமல் தாயகத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தான் நம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள். அதே போன்று நேதாஜியுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு முத்துதான் எம்.கே. அமீர் ஹம்சா. 1943ஆம் ஆண்டு நேதாஜி முதல் ரங்கூனுக்கு வந்த பொழுது அவருக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை போராட்ட நீதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது. அப்பொழுது ஒரு சாதாரண ஒரு மாலையை சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தவர் தான் எம்.கே. அமீர் ஹம்சா. அது மட்டுமா, 1944ஆம் ஆண்டு நேதாஜியினுடைய பிறந்த நாளின் போது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலையும் இன்னும் தன்னுடைய வைர மோதிரத்தையும் பரிசாக வழங்கியிருக்கிறார். இப்படி நேதாஜியுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய சமபங்கை ஆற்றியிருக்கிறார்கள். அதே போன்று அண்ணல் காந்தியனுடைய அகிம்சை வழி போராட்டத்திலும் நம் தமிழ் இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மாணவர்கள் தங்களுடைய கல்விகளையும் தங்களுடைய கல்லூரிகளையும் துறந்து தேசிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று. காந்தியடிகள் சொன்ன மறுகணம் சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரியில் BA பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த கண்ணியம் மிகுந்த காகிதம் இல்லத்தவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பை தூக்கி எறிந்துவிட்டு போராட்ட களத்தில் கலந்து கொண்டார்கள். இன்று சில நபர்கள் காகிதம் இல்லத்தினுடைய தேசப்பற்றை குறை கூறுகிறார்கள். அதனால தான் நடுநிலையாளர்கள் சொல்வார்கள், எவன் ஒருவன் காகிதம் இல்லத்தினுடைய தேசப்பற்றை குறை கூறுகிறானோ அவனை நாம் மனநல மருத்துவத்தை தான் சேர்க்க வேண்டும். ஏனென்று தெரியுமா? அவருடைய தேசப்பற்று எவ்வாறு இருந்தது தெரியுமா? அழகாக சொல்வார்கள், தாயகத்தின் மீது படையெடுத்து வருவோர் முஸ்லிம்கள் ஆயினும் அவர்களுக்கு எதிராக முன்னிலையில் நின்று அவர்கள் முறியடித்தும் தொடுத்தும் பரமறினார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பேற்பட்ட காகிதம் இல்லத்தினுடைய தேசப்பற்றை ஒரு குறை கூறினால் அவனை மனநல மருத்துவத்தால் சேர்க்க வேண்டும் அல்லவா? 1920ஆம் ஆண்டு மௌலானா முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்ற உலமாக்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆற்றிய உரை இருக்கிறதே, அது அன்று வாழ்ந்த உலமாக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது. உலமாக்களுடைய உள்ளத்தில் சுதந்திரத்தினுடைய வேட்கையை அதிகப்படுத்தியது. அதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிவாசல்களும் அனைத்து மதரசாக்களும் அனைத்து அரபு கல்லூரிகளும் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய களங்களாக மாறின. அதே சுதந்திர போராட்டம் திண்டுக்கலை மையமாக வைத்து பல உலமாக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சிகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கதராடை அணியாத எவரொரு திருமணத்திற்கும் செல்லக்கூடாது என்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றவர் யார் என்று தெரியுமா? குர்ஆனை முதலில் தமிழில் தர்ஜுமா செய்த ஆகா அப்துல் ஹமீத் ஹஸ்ரத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆவார்கள். அவர்கள் கொடுத்த அந்த மார்க்க தீர்ப்பு இருக்கிறதே, அன்றைய உலமாக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதன் காரணமாக அந்நியனான ஆங்கிலேய உடைக்கு
பெண்ணை கைது செய்யும் போது சொன்னார்கள், என் தாயகத்திற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயார். இப்படி Assalamualaikum warahmatullahi wabarakatuh.